ஹலோ கைஸ். என்னதான் பல பேருக்கு பைத்தானோட பேசிக்ஸ் தெரிஞ்சாலும் பைத்தானை எப்படி ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியல. அதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, காலேஜ்ல அதெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்ல. காலேஜ்ல ஒரு 10 ப்ரோக்ராம் கொடுத்து இதுதான் பிராக்டிகல் வரும், இதை மட்டும் படிச்சுக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. அதையும் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்குக்காக அதை மட்டும் படிச்சு அதை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டிடுறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அதை எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு கூட நிறைய பேருக்கு தெரியல. பைத்தானை எப்படி ப்ராப்பரான வேலை இன்ஸ்டால் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கூகுள் குரோம் ஓபன் பண்ணிட்டு அதுல பைத்தான் டவுன்லோட்னு சர்ச் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு லிங்கை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்க லேட்டஸ்ட் வெர்ஷன் பைத்தான் 3.13.7. நீங்க டவுன்லோட் பண்ணும்போது எந்த வெர்ஷன் இருக்கோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். 27 MB தான். ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிப்போம். ஓகே, பைத்தான் இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ எங்க இன்ஸ்டால் ஆயிருக்கோ அந்த ஃபோல்டருக்கு போய் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி காமிக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு விஷயத்தையுமே கிளிக் பண்ணிடுங்க. முக்கியமா இந்த கீழே இருக்கிறத கண்டிப்பா கிளிக் பண்ணுங்க. இது கிளிக் பண்ணாட்டி இன்ஸ்டால் ஆன மாதிரியே காட்டாது. ஸோ கொடுத்துட்டு இன்ஸ்டால் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். வித்தின் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்குள்ளேயே அது இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதுல பைத்தான் ப்ராப்பரா இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, விண்டோஸ் பிளஸ் ஆர் அழுத்துங்க. அதுல சிஎம்டின்னு டைப் பண்ணி என்டர் அடிங்க. இப்போ பைத்தான் ஐஃபன் வெர்ஷன் அப்படின்னு என்டர் பண்ணீங்கன்னா எந்த வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கோ இது காட்டும். இது காட்டினாதான் நம்ம சிஸ்டம்ல பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறதாவே அர்த்தம். இப்போ இதுல ஒரு கோட் ரன் பண்ணி பார்ப்போம். பைத்தான் அடிச்சு ஃபர்ஸ்ட் பைத்தான் ஃபைல்குள்ள போய்ப்போம். இப்போ பிரிண்ட் வரட்டாமாமே பிரிண்ட் ஆயிடுச்சு.